வண்டி ஏறா. தீ பொறி திருமுகம், இந்த தலைய இந்த மாதிரி மாத்து. தாசனா, ஆர்க் வெல்டிங் ஆறுமுகம் எவனோ வந்திருக்கானமே, வர சொல்லுங்க. தம்பி, நீ வெறும் ஸ்பார்க்கு, அவன் ஹை டெம்பரேச்சர் ஆர்க்கு, அவன்கிட்ட மோதாத, டேமேஜ் ஆயிடுவ. அவர் பேச்சு அப்பவே கேட்டிருக்கணும். அடிப்பட்டு அவஸ்தையா இருக்கு. பேசாம ஆர்க் வெல்டிங் ஆறுமுகத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆயிடும். ஆறுமுகண்ண, உங்க வித்தையை கொஞ்சம் எங்களுக்கும் கத்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பொழைச்சுப்போம். ஆமாண்ணே. சரி வாங்கப்பா, கற்றுக் கொடுக்குறேன். வெல்டிங் மிஷினோட டைப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின், இன்வெர்டர் டைப் வெல்டிங் மிஷின். இது பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல். இதோட ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ராடோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு கேபிள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் அல்லது ஒர்க் பீஸின் டேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒர்க் பீஸ் அண்ட் வெல்டிங் ராட் இரண்டுக்கும் இடையில் 1 to 3 mm கேப் மெயின்டைன் பண்ணும்போது வெல்டிங் ராடில் இருக்கக்கூடிய ஹை கரண்ட் ஆனது பாஸ் ஆகும்போது ஏர் கேப்பில் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆர்க்கோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வெல்டிங் ராட் கரைய தொடங்கும். அதே சமயம் ஒர்க் பீஸ் மெட்டல் உருக ஆரம்பித்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் வெல்டிங் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் அப்போது ஹை டெம்பரேச்சர் உருவாகும் போது வளிமண்டல காற்று ரியாக்ட் ஆகி வெல்டிங் வீக் ஆக சான்ஸ் இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக நம்முடைய வெல்டிங் ராடு மேலே ஃப்ளக்ஸ் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளக்ஸ் காற்றோடு ரியாக்ட் ஆகி ஸ்லாக் மெட்டல் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்லாக் மெட்டலை சிப்பிங் ஹேமர் மூலமாக தட்டி எடுத்துட்டு ஒயர் பிரஷ் வைத்து க்ளீன் பண்ணிட்டா நம்முடைய வெல்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Don Bosco.